இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். ஜெயலலிதா மணி மண்டபத்திற்கு செலவிடும் தொகையை மக்கள் நலப் பணிகளுக்கு ஏன் பயன்படுத்தக்கூடாது? தமிழக அரசுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. திமுக அதிமுக கட்சிகள் தமிழ்நாட்டை பாலைவனமாக மாற்றிவிட்டன. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களிக்கும் வாக்காளர்கள். காஷ்மீர் மாநிலத்தில் பெண்கள் பெயரில் சொத்து வாங்கினால் முத்திரை கட்டணத்தில் விலக்கு அளிக்கப்படும். முதல்வர் மெஹபூபா முஃப்தி அறிவிப்பு. பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக வலுக்கிறது போராட்டம். கடும் எதிர்ப்பையும் மீறி சட்டத்தை கொண்டு வருவதில் மத்திய அரசு உறுதி. நீர் அருந்தா போராட்டத்திற்கு சென்ற வைகோ அவசரமாக தண்ணீர் குடிக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். விரிவான செய்திகள். ஜெயலலிதாவிற்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு செலவிடப்படும் தொகையை அணை கட்டுவதற்கும் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் பயன்படுத்தினால் என்ன என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். சத்தியம் தொலைக்காட்சிக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நேர்காணல் அளித்துள்ளார். அதில் தமிழகத்தின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் பதிலளித்திருக்கிறார். நீட் தேர்வு குறித்த கேள்விக்கு நாடு முழுவதும் ஒரே கேள்வித்தாள் ஒரே தேர்வு என்பதால் ஏழை மாணவர்களும் பயனடைவார்கள் என்பதால் அதற்கு வரவேற்பு தெரிவித்ததாக கூறியுள்ளார். ஆனால் தேர்வுக்காக ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தமிழக மாணவர்கள் அலைக்கழிக்கப்பட்ட சம்பவத்தால் இன்றைக்கு அது வேண்டாம் என்ற நிலைக்கு தேமுதிக தள்ளப்பட்டு விட்டதாக வருத்தத்துடன் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். நீட் விவகாரத்தில் திட்டமிட்டு செயல்படாமல் அலட்சியமாக செயல்பட்டு மாணவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிய தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்த அவர் இதற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒரே கேள்வித்தாள் ஒரே எக்ஸாம் அப்படியே மாதிரி இருந்தா நல்லது தானே, இது எல்லாருக்கும் பயனளிக்கிறது அப்படின்றதுனால நீட்டை வரவேற்பு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல அது நிச்சயமாக நீட் வேண்டாம் அப்படின்ற சொல்ற நிலைமைக்கு தான் இன்னைக்கு தேமுதிக வந்துருச்சு. ஏன்னா தமிழ்நாட்டுல என்ன ஃபெசிலிட்டி இல்ல, எதுக்காக அண்டை மாநிலத்துல போய் நீங்க எழுத வைக்கிறீங்க எக்ஸாம்? அப்ப இந்த தமிழ்நாட்டுக்கு வேற ஸ்டேட்ல இருந்து வந்து எக்ஸாம் யாராவது எழுதுனாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையே. அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஏன் கேரளாக்கு அனுப்புறீங்க, ராஜஸ்தானுக்கு ஏன் அனுப்புறீங்க? இங்க என்ன ஃபெசிலிட்டி இல்ல. அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் எதுவுமே அவங்க தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்க. 1000 ரூபாய் கூட அவங்கவுங்க ட்ரெயின் ஏறி போகிறப்ப அறிவிக்கிறாங்க 1000 ரூபாய் தரோம், அப்புறம் உங்களுடைய தங்கறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் நாங்க எதுவுமே பிரியரா டிசைட் பண்ணி மாணவர்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம கொண்டு போகணும். இது மத்திய மாநில 2 அரசுகளுமே இந்த தவறு பண்ணிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக கட்சிகள் தமிழ்நாட்டை பாலைவனமாகவும் சுடுகாடாகவும் மாற்றிவிட்டதாக விமர்சித்த அவர் ஓட்டிற்கு காசு கொடுத்து மக்களையும் அந்த கட்சிகள் ஊழல்வாதியாக மாற்றிவிட்டதாக ஆதங்கம் தெரிவித்தார். காசு வாங்கிக் கொண்டு ஓட்டு போட்டதன் விளைவு இன்று அனைத்து பிரச்சினைகளுக்கும் தெருவில் இறங்கி மக்கள் போராட்டம் நடத்த வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதாக கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மக்கள் தெளிவடைந்து ஆட்சி மாற்றத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடுதான் ஹையஸ்ட் போராட்ட களமா இருக்குன்னு நேற்று ஒரு சர்வேல நான் பார்த்தேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு மக்கள் ரோட்ல உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. ஏன் இது நடக்குது? நீங்க ஒரு வாட்டி ஆட்சி மாற்றத்தை கொடுங்க. நீங்க வெறும் ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கறாங்கன்னா அது பின்னாடி போகாதீங்க. நமக்கு அதுக்கப்புறம் 5 வருஷம் நீங்க ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்றீங்க. என்ன அதனால யாருக்கு என்ன பலன்? இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் நம்ம சொன்ன காலம் போயிங்க. எந்த வளமும் இல்லை எங்கள் தமிழ்நாட்டில் என்ற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. மணல் கொள்ளை, செம்மர கட்டைக்காக நம்ம மக்கள் போய் கஷ்டப்படுறது, காவேரி, முல்லை பெரியாறு, மீனவர்கள், அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் மரங்களை வெட்டுறது, கிரனைட் கொள்ளை, 1 இல்ல 2 இல்ல டாஸ்மாக்களை ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே இன்னைக்கு பாலைவனமும் சுடுகாடாகவும் மாட்டிட்டாங்க. இப்ப கூட ஒரு மாணவர் சமீபமா
லெட்டர் எழுதி வச்சுட்டு, அப்பா தயவு செஞ்சு நீங்க இனிமேல் என்னை மரணத்துக்கு பிறகு நீங்க குடிக்கிறத நிறுத்துறோம் அப்படின்னு சொல்ற அந்த தியாகத்தை நம்ம என்ன சொல்றது? இந்த அளவு தமிழ்நாடு ஆயனதுக்கு காரணம் இந்த ரெண்டு கட்சி. ஒரு மாற்றம் மக்கள் தரணும்னு சொல்லிதான் உங்க இன்டர்வியூ மூலம் நான் மக்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி ஆட்சியை கவிழ்க்க தெரியாமல் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்வதிலும் சட்டையை கிழித்துக் கொள்கின்ற செயலற்ற எதிர்க்கட்சித் தலைவராக மு.க.ஸ்டாலின் உள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்தார். மத்திய அரசை கேள்வி கேட்க முடியாத பலவீனமான முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி உள்ளதாகவும், ஆட்சியில் கிடைத்ததை சுருட்டிக் கொள்வதிலேயே எடப்பாடியும் அவரது அமைச்சரவை சகாக்களும் குறியாக செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு 89 எம்எல்ஏ கையில வச்சிருந்தும் இந்த ஆட்சி இன்னும் அவர் தொடர விடுகிறார் அப்படின்னாலே அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லை அப்படிங்கறத உண்மை. ஏன்னா இன்னைக்கு ஆளும் கட்சி மிகச் சிறப்பான ஆட்சி நடக்குது அப்படின்னா லெட் தம் கண்டினியூ நம்மளும் சொல்லலாம். அங்க ஆட்சியே நடக்கலையே. இன்னைக்கு கோப்புகளுக்கு கையெழுத்து போடுறதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிற நிலைமையில கூட எடப்பாடி இல்லையே. ஏதோ பிஜேபியினுடைய ஆதரவால இந்த ஆட்சி கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, அவ்வளவுதானே ஒழிய இன்னைக்கு காவேரி வேளாண்மை வாரியம் அமைக்கல. உங்களால ஜெயலலிதா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ கேட்க முடியுமா? இன்னைக்கு எடப்பாடியால அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிறேன், கொடுக்க மாட்டேங்கிறா. அப்ப எவ்வளவு ஒரு வீக்கான ஒரு சிஎம் நீங்க. அப்போ இந்த சிஎம் கண்டினியூ ஆகிறதுக்கு இன்னைக்கு 89 எம்எல்ஏ கையில வச்சிருக்கிற ஸ்டாலின் இன்னைக்கு திமுக மிகப்பெரிய கட்சின்றாங்களே, இந்த ஆட்சியை தொடர விடலாமா? இதே கலைஞராக இருந்தால் இவ்வளவு நாள் இதை தொடர விட்டுருப்பாரா? எப்பயோ கவுத்திருப்பார். ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி தலைவராக இருந்தா நிச்சயமாக இந்த ஆட்சியை கவிழ்த்து இந்நேரம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்நேரம் ரீ எலெக்ஷன் கொண்டு வந்திருந்தா ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய தலைவர்னு நம்ம சொல்ல முடியும். கலைஞரா இருந்தால் அது செய்திருப்பார் நிச்சயமாக. கேப்டன் அந்த பொசிஷன்ல இருந்தா கேப்டன் நிச்சயம் செஞ்சிருப்பாரு. வெறும் 29 எம்எல்ஏவா இருந்து அவ்வளவு ஸ்ட்ராங் லீடர் ஜெயலலிதாவையும் அன்னைக்கு எதிர்த்து பேசினாரு. இன்னைக்கு ஸ்டாலின் என்ன அப்படி மிகப்பெரிய இன்னைக்கு சட்டசபையில எதிர்த்து கேள்வி கேட்டாரு? மக்கள் பிரச்சனைக்காக போவாங்க, தினமும் வெளிநடப்பு. இதை தவிர நம்ம வேற ஏதாவது பார்க்க முடியுதா? கிளியாத சட்டையை கிழிஞ்ச மாதிரி பூமருக்கு பனியன் ஆடு கொடுக்கிற மாதிரி தான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தாதான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குற்றவாளியாக நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட ஜெயலலிதாவிற்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு செலவிடப்படும் தொகையை அணை கட்டுவதற்கும் மக்கள் நலத் திட்டங்களுக்கும் செயல்படுத்தினால் என்ன என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். எதுக்கு ஒரு மணிமண்டபம் நம்ம கட்டுறாங்க? நாளை வர சந்நிதி அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி, அவங்க இப்படி ஒரு லீடர் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்ப ஜெயலலிதாவின் ஹிஸ்டரி நம்ம எடுத்தா என்ன இருக்கும்? குற்றவாளி என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிக்கப்பட்டு இறந்த ஒரு முதலமைச்சர். இதுதான் அவங்களுடைய ஒரு 30-40 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தைகிட்ட கேட்டா இதுதான் வரப்போகுது. அவங்களுக்கு எதுக்கு மணிமண்டபம் அப்படின்னு இன்னைக்கு கவர்மெண்ட் காசு 50 கோடியே 80 லட்சம் இன்னைக்கு செலவு பண்றாங்க. அந்த 50 கோடி ஒரு நல்ல ஸ்கீம்க்கோ ஏதோ நல்ல மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு பண்ணலாம். ஒரு பெரிய டேம் கட்டலாமே. தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சிக்கு முன்னோட்டம் நடைபெற்று வருவதாகவும், இருப்பினும் தமிழகத்திலும் கேரளாவிலும் காலூன்ற வேண்டும் என்ற பாஜகவின் எண்ணம் நிறைவேறாது என்றும் அவர் தெரிவித்தார். மீண்டும் சிங்கநிகர் தலைவனாக கேப்டனை தமிழகம் விரைவில் காணும் என்றும், தேர்தல் வரும்போது மீண்டும் தேமுதிக எழுச்சி பெறும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அந்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். கர்நாடக சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 223 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்குகளை அளித்து வருகின்றனர். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. பாஜக காங்கிரஸ் இடையே நேரடி போட்டி காணப்படுவதை அடுத்து இரு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பல வாரங்களாக நடைபெற்று வந்த தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்ததை அடுத்து தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மாநிலத்தில் 20% ஓட்டுச்சாவடிகள் பதற்றமானவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.
இதற்காக கர்நாடக போலீசாருடன் இணைந்து மத்திய பாதுகாப்பு படையினர் 50,000 பேரும் கர்நாடகத்திற்கு வந்துள்ளனர். தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் வரும் 15ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. முஸ்லிம்கள் அல்லாத வெளிநாட்டினருக்கு இந்திய குடியுரிமை வழங்கிடும் சட்டத்திற்கு அசாம், மேகாலயா மாநிலங்களில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களான மேகாலயா, அசாம், மணிப்பூர் ஆகிய மாநிலங்களுக்கு வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் பலர் சட்டவிரோதமாக ஊடுருவி வருவதை தடுத்திட முஸ்லிம் அல்லாத இந்துக்கள், பௌத்தவர்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்பட 6 சமூகத்தினர் இந்தியாவிற்கு தொடர்ந்து 6 ஆண்டுகள் குடியிருந்தால் அவர்கள் இந்திய குடியுரிமை பெற தகுதியுள்ளார்கள் என்று அறிவிக்கும் 2016ஆம் ஆண்டு குடியுரிமை திருத்த சட்டம் லோக்சபாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இச்சட்டம் ஜேபிசி எனப்படும் பார்லி கூட்டுக்குழுவின் பரிசீலனையில் உள்ளது. இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் தங்களுக்கு ஆபத்து என்று அசாம் மற்றும் மேகாலயா மாநிலத்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதேபோல் மேகாலயாவில் பல்வேறு அமைப்பினர் இந்த சட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இரு மாநிலங்களிலும் பாஜக ஆட்சி நடைபெறும் நிலையில் இந்த சட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அந்த மாநிலத்தினர் பலகட்ட போராட்டங்களில் இறங்கியுள்ளனர். ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வருவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. காஷ்மீரில் பெண் பெயரில் சொத்து பதிவு செய்யப்பட்டால் முத்திரை கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. காஷ்மீரில் பாஜக, பிடிபி கூட்டணி ஆட்சி நடந்து வரும் நிலையில் அம்மாநில முதல்வராக மெஹபூபா முஃப்தி இருந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று அம்மாநிலத்தின் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் முதல்வர் மெஹபூபா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், பெண்கள் அல்லது பெண் குடும்பத்தினர் பெயரில் சொத்து வாங்குபவர்களுக்கு முத்திரை கட்டணத்தில் இருந்து முற்றிலுமாக விலக்கு அளித்திட அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் புறநகரில் ஆண்கள் ஆண் குடும்பத்தினர் பெயரில் வாங்கும் சொத்துக்களுக்கு 5%, கிராம பகுதிகளில் சொத்துக்கள் வாங்குபவர்களுக்கு 3% முத்திரை கட்டணம் செலுத்தவும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் பெண்கள் சொத்து வாங்குவது ஊக்குவிக்கப்படும் என்று மெஹபூபா முஃப்தி நம்பிக்கை தெரிவித்தார். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக செய்தித்துறைகளாக பார்க்கலாம். நீர் அருந்தா போராட்டத்திற்கு சென்ற வைகோ அவசரமாக தண்ணீர் குடிக்கிறார் என தமிழக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்துள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கேரளாவில் நீட் தேர்வின் போது மாணவி தவறாக நடத்தப்பட்டதற்கு அந்த மாநில அரசும் சிபிஎஸ்இயுமே பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் ரஜினி ஆட்சியை தான் பிடிப்பார் என அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். அண்ணன் வைகோ ஒரு போராட்டத்துக்கு வருகிறார், அவசரமாக தண்ணியை வாங்கி குடிக்கிறார். அப்புறமா தான் அவங்க எல்லாம் சொல்றாங்க நீர் அருந்தா போராட்டமா. அது நீர் அருந்தா போராட்டத்துக்கு வந்துட்டு முதல்ல நீரை வாங்கி தான் அவர் குடிக்கிறார். ஆக என்ன போராட்டம் நடக்குது, எப்படி நடக்குது, எத்தகைய போராட்டம், போராட்டத்தின் பின்னணி என்ன என்று தெரியாம போராட்டம்னு சொன்ன உடனே வந்துடணும். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமா பந்தி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வருவாய் தீர்வாயம் அலுவலர் லட்சுமி, வட்டாட்சியர் சுபலட்சுமி, தனி வட்டாட்சியர் புஷ்பலதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றனர். தாம்பரம், புலிக்கொரடு, முடிச்சூர், பெருங்குளத்தூர், கடப்பேரி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பட்டா வேண்டியும் பெயர் மாற்றம், திருமண உதவித்தொகை போன்றவை வழங்க கோரி மனுக்களை அளித்தனர். திண்டிவனம் அடுத்த பெருமண்டூர் கிராமத்தில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து கணவருடன் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் கழுத்தில் இருந்து 5 சவர நகையை மர்ம நபர்கள் பறித்து சென்ற நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட கவிதா மற்றும் சங்கர் தம்பதியினரின் அலறல் சத்தம் கேட்ட மர்ம நபர்கள் தப்பியோடிய நிலையில் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தருமபுரி நகர தேமுதிக சார்பில் 4 சாலை சந்திப்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் தண்ணீர் பந்தல்களை திறக்க வேண்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கட்சியினருக்கு அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி தருமபுரி மாவட்ட செயலாளர் தம்பி ஜெயசங்கர் தலைமையில் மாவட்ட அவைத்தலைவர் குமார், ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை, நகர செயலாளர் அன்பு விஜய்,
துணை செயலாளர் மணி முனியப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தர்பூசணி, நீர்மோர், இளநீர் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்காது என்றும் கடல் நீரை குடிநீராக மாற்றலாம் எனவும் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் காஷ்மீரை ராணுவத்திடம் ஒப்படைப்பதன் மூலம் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும் என்று அவர் கூறினார். இங்கிலாந்தின் குடியுரிமை பெற்று ராகுல் ஏமாற்றி வருவதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். உதகை ரோஜா பூங்காவில் இன்று முதல் 2 நாட்கள் ரோஜா மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியை முன்னிட்டு பூங்காவில் வைக்கப்பட்டுள்ள 40,000 ரோஜா செடிகளில் லட்சக்கணக்கான ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. பல்வேறு நிறங்களில் பூத்துள்ள 4000 ரக ரோஜாக்களை ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். செந்துறை குப்பிலிப்பட்டியைச் சேர்ந்த சுந்தர்ராஜன் மற்றும் நத்தம் சிறங்காட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் ஆகியோர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனங்கள் சேர்வீடு சாயவோடை என்ற இடத்தில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர். இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த முருகன் என்பவர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். விபத்து குறித்து நத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட 150 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அத்திப்பாக்கம் சடக்கட்டி பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பேருந்து நிலையம் அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த 2 பெண்களிடம் விசாரணை நடத்தியதில் அவர்கள் புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் நிறுவன ஊழியர்கள் குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரணி என்ற பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் சாக்லேட் நிறுவனத்தில் 256 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் நிர்வாகம் 6 ஊழியர்களை பணியில் இருந்து நீக்கியதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். எனவே அவர்களை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுவதை கண்டித்து திண்டுக்கல் மாநகராட்சி அருகில் எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழகத்தில் முஸ்லிம்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இருந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு வஸ்திரம், மாலை, கிளி ஆகியவை கொண்டு செல்லப்பட்டது. ரங்கநாதரின் பிறந்த தினமான ஞாயிறு அன்று ஸ்ரீரங்கத்தில் தேரோட்டம் நடைபெறும். இதில் ஆண்டாள் கோவிலில் இருந்து அனுப்பப்பட்ட பட்டு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு ரங்கநாதர் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். வருடா வருடம் சித்திரை மாதம் நடைபெறும் இந்த வைபவத்தையொட்டி பட்டு வஸ்திரம் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆண்டாள் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். சீர்காழியில் உள்ள ஸ்ரீ முத்து சட்டைநாத சுவாமி கோவிலில் உலக மக்கள் ஒற்றுமைக்காகவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டியும் சிறப்பு யாகம் நடைபெற்றது. 62 ஆண்டாக நடைபெற்ற இந்த விழாவை முன்னிட்டு சுவாமி ஸ்ரீ முத்து சட்டைநாதர் கோவிலை வலம் வந்து வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினார். அப்போது சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டு சுவாமிக்கு தேன், பால், சந்தனம் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள முருக்கம்பள்ளம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் அம்மன் திருக்கல்யாண வைபோகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி முருக்கம்பள்ளம், பாளைப்பள்ளி, எளத்தகிரி உள்ளிட்ட 18 கிராம மக்கள் இணைந்து திரௌபதி அம்மனுக்கு சீர்வரிசைகளை எடுத்து வந்தனர். திருக்கல்யாண வைபோகத்தினையொட்டி அம்மன் பட்டு உடை உடுத்தி சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து கணபதி பூஜைகளுடன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் மங்கள வாத்தியம் முழங்க வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டம் சுப்பிரமணியபுரத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்தும் புதுக்கோட்டை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றாத மத்திய அரசை தொடர்ந்து காலக்கெடுவை நீடித்து தற்போது 14ஆம் தேதி என்று அறிவித்துள்ளதாகவும், அறிவித்துள்ளபடி வருகின்ற 14ஆம் தேதியாவது வரைவு சட்டத்தை அமைத்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. திண்டுக்கல்லில் மாநில அளவிலான பெண்களுக்கு இடையேயான கொக்கோ போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. திண்டுக்கல் மாவட்ட கொக்கோ கழகம் தனியார் மெட்ரிக் பள்ளியும் இணைந்து நடத்தும் இந்த போட்டியில் திருச்சி, சென்னை, மதுரை, சேலம், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 18 அணிகள் பங்கேற்கின்றன. மொத்தம் 500 மாணவிகள் பங்கேற்கும் இந்த போட்டிகள் பகல் இரவு ஆட்டங்களாக நடைபெறுகின்றன. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. இதில் வெற்றி பெறும் அணிக்கு சிவட் கோப்பை வழங்கப்பட உள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் 120 அணிகள் பங்கு பெறும் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளது. இதில் பங்கு பெறும் வீரர்களுக்கு சீருடை, பேட், பந்து உள்ளிட்டவைகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் வழங்கினார். போட்டியில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இந்நிலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்க வரும் அமைச்சருக்காக வீரர்கள் தண்ணீர், உணவு இல்லாமல் 7 மணி நேரம் காத்திருந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள பாஞ்சாலங்குறிச்சி அருள்மிகு ஸ்ரீ வீர சக்க தேவி கோவில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு ஒட்டப்பிடாரம் வட்டாட்சியர் ஜான்சன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருச்செந்தூர், கயத்தார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் ஜோதி எடுத்து வந்து வழிபாடு செய்தனர். இப்பகுதியில் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருந்தாலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். மேலும் கோவிலில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரியில் நடைபெற்ற 53வது கம்பன் கலை விழாவில் துணைநிலை ஆளுநரின் உரையை புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி மொழிபெயர்த்துள்ளது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. விழாவில் சிறப்புரையாற்ற துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை அழைத்தபோது ஆங்கிலத்தை மொழிபெயர்க்க கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணனை அவர் அழைத்துள்ளார். ஆனால் தனக்கு ஆங்கில புலமை குறைவு என அமைச்சர் கூறியதால் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சரை மொழிபெயர்க்க அழைத்தார். அதை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சரும் அவரின் உரையை மொழிபெயர்த்தார். சிவகங்கை அருகே கண்மாயில் குளிக்க சென்றபோது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் நீரில் முழுகி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கீழப்பூங்குடியைச் சேர்ந்த ஆறுமுகம், தனலட்சுமி தம்பதியினரின் குழந்தைகள் அனிதா மற்றும் கார்த்திகேயன் கோடை விடுமுறையொட்டி சிவகங்கை அருகே உள்ள மங்காம்பட்டிக்கு சென்றுள்ளனர். அப்போது குழந்தைகள் இருவரும் குளிப்பதற்காக அங்குள்ள கண்மாய்க்கு சென்றபோது நீரில் முழுகி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடல்களை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சீமாவரம் கிராமத்தில் சுற்றித் திரியும் வெறி நாய்களை பிடிக்க கோரி சோழவரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். சாலைகளில் சுற்றித் திரியும் வெறி நாய்கள் கடிப்பதனால் பல்வேறு நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், இதனால் தாங்கள் அச்சத்துடன் உள்ளதாக கிராம மக்கள் கவலை தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். நாகை மாவட்டம் தலைஞாயிறு அரசு கூட்டுறவு ஆலை இந்த ஆண்டும் இயங்காது என தெரிவிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே உள்ள சித்தர்காடு கிராமத்தில் கரும்பு நாற்றுகளை NPKRR அரசு கூட்டுறவு நிர்வாக பொறுப்பாணையர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை இருப்பதாலும் ஆலை பராமரிப்புக்கு தமிழக அரசு அறிவித்த தொகையை வழங்காததாலும் அடுத்த ஆண்டு ஆலை செயல்படாது என்று தெரிவித்தார். இந்நிலையில் ஆலையை இயக்குவதற்கு அமைச்சர்கள்தான் முட்டுக்கட்டையாக இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.
ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் SMS மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணியின் கேப்டன் தோனி பேட்டிங்கை தேர்வு செய்தார். இதனையடுத்து களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 176 ரன்களை எடுத்தது. சிறப்பாக விளையாடிய சுரேஷ் ரெய்னா அதிகபட்சமாக 52 ரன்களை விளாசினார். தோனி 33 ரன்கள் எடுத்தார். Oh, and again, straight up this time. Does Josh Butler want it? Can he get there? Can he get there? He does. Gee, that is a... Once again, it's a miscue. And Jacob. Soldier strikes. Oh, good. Good Yorker. Take one. No, he can't run. 177 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சற்று கடினமான இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஸ்டோக்ஸ் 11 ரன்களும், கேப்டன் ரஹானே 4 ரன்களும், சாம்சன் 21 ரன்களும், சோப்ரா 8 ரன்களும் எடுத்து வெளியேறினர். ஒரு முனையில் விக்கெட்டுகள் விழுந்தாலும் மறுமுனையில் அதிரடியாக விளையாடிய பட்லர் அரைசதம் விளாசினார். இறுதியில் ராஜஸ்தான் அணி 19.5 ஓவர்களில் வெற்றி இலக்கு அடைந்தது. பட்லர் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 95 ரன்கள் விளாசி அணியை வெற்றியடைய செய்தார். Position opposite side. That's in the zone. It needs to get up. You six out here for double R. They are running. Hits, misses. They'll come back for two, and they've got victory. They stay in the Viva IPL 2018. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.